நாம் இப்போது இருப்பது சிறுமுகை பக்கத்தில் இருக்கின்ற எல்கம்பாளையம் ஊரை சேர்ந்த பாலதண்டாயுதபாணி கோயில். 14ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்தவர்கள் நஞ்சராஜ உடையார் என்கின்ற மைசூர் மகாராஜா. அவர்கள் சத்தியமங்கலம், ஈரோடு, சிறுமுகை, மேட்டுப்பாளையம் போன்ற மலையொட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியைச் சேர்ந்த பகுதியை கைப்பற்றி ஆட்சி செய்தார்கள். இங்கே சிறுமுகையில் எல்கம்பாளையம் இருக்கின்ற இந்த பாலதண்டாயுதபாணி கோயிலும் அந்த நஞ்சராஜ உடையார் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்து கிட்டத்தட்ட இந்த காலத்தை பொறுத்தவரை 600 ஆண்டுகளுக்கு உட்பட்ட இந்த கோயில் ஆற்றங்கரையின் ஓரம் மேற்கு பகுதியிலே அமைந்திருப்பதனால வெள்ளத்தின் காரணமாக அடித்து செல்லப்பட்டிருக்கலாம், அல்லது நாள்பட்ட காரணங்களால் அல்லது சிதைவினால், பூமுகத்தினாலேயோ அல்லது பேரழிவினாலேயோ ஆற்றில் அடி செல்லப்பட்டிருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் முற்பட்ட கோயிலாக இருந்திருக்கின்றது. இங்கே ஒரு கல்வெட்டு முன்னால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாண்டியர் காலத்து கோயில் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அது முற்றிலும் அழிந்து போன நிலையில மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு குடமுழுக்கு செய்ததாக 2001ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட அந்த கல்வெட்டானது சொல்லுகின்றது. இங்கே இந்த கோயிலுக்கு வெளியே ஒரு கல்வெட்டு இருக்கின்றது. கவுடர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்டிடமிருந்து ஒப்புதல் பெற்று 150 ஆண்டுகளுக்கு முன்னால் சிதைந்து போன இந்த கோயிலை மீட்டுருவாக்கம் செய்த அந்த கல்வெட்டு தெரிவிக்கின்றது. கோயில் நிலங்களும் அந்த காலத்தில் உரிமை படைத்தவர்களிடமிருந்து பெற்று இந்த கோயிலுக்கு ஒப்படைத்தத செய்தி அந்த கல்வெட்டில் இடம்பெறுகின்றது. குறுக்களைய சொல்வது போல அகத்தியர், அருங்கணிநாதர், அன்னபூரணி தாயார், ஐஸ்வர்யலட்சுமி, சரஸ்வதி, கற்பக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, நஞ்சுண்டேஸ்வரர் ஆக அத்தனை தெய்வங்களையும் சாட்சியாக வைத்து பாலதண்டாயுதபாணி சேவலும் மயிலுமாக அமர்ந்து மிக சிறப்பாக காட்சி தருகின்றார். கேட்டவர்களுக்கு கேட்ட வரம் தரும் கோயிலாக இது அமைகின்றது. கோயிலுக்கு வெளியே வெளிச்சுற்றிலே சனீஸ்வரருக்கு தனிச்சன்னி வைத்திருக்கின்றது. இந்த பாலதண்டாயுதபாணி செவ்வாயினுடைய அம்சமாக அமர்ந்திருக்கின்றார். அவர் நேர் எதிர்க்கே சனி அமர்ந்திருக்கின்றார். இந்த வகையிலே இந்த கோயிலானது செவ்வாயும் சனியும் ஜாதகத்தில் சேர்ந்திருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த பரிகார தலமாக இருக்கின்றது. சரி, செவ்வாயும் சனியும் இருந்தால் என்ன செய்யும்? விபத்தை உருவாக்கும், விபத்து தாரையை உருவாக்கும், ஏதேனும் உடலில் காயங்களை ஏற்படுத்தி தையல் போட வைக்கும். அதற்கு மேலாக அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகவில்லை என்றால் குழந்தை பிறப்பே அது ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்து பிறந்த குழந்தையாகத்தான் அமையும். தாயார் வைத்து கிழித்து கொண்டு வருவதாக அமையும். இவ்வாறு ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் ஏதேனும் ஒரு வகையில் அவர்களுக்கு இரத்த காயங்களோ நரம்பு கோளாறுகளோ ஏற்படுமானால் அவற்றை தீர்க்கின்ற பரிகார கோயிலாகத்தான் ஊர் மக்கள் அந்த காலத்தில் அறிந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த கோயிலை மீட்டுருவாக்கம் செய்து மறு புனஸ்தானம் செய்து சனீஸ்வரனையும் தனியாக சன்னதியில் இணைத்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சனி பிரதோஷம் மிகப்பெரிய அளவில் இங்கு கொண்டாடப்பட்டு வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இதுல பிரதோஷம் சிறப்பாக பண்ணிக்கிறோம். சங்கடகர சதுர்த்தி விநாயகர் பெருமானுக்கு அது அதே மாதிரி சிறப்பாக இருக்கு. கிருத்திகைக்கு அதே மாதிரி அன்னதானத்தோட ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிறோம். சஷ்டியும் அதே மாதிரி அன்னதானத்தோட பார்க்குறோம். தேய்வர சஷ்டி ஒன்று மட்டும்தான் வர்றவங்களுக்கு பூஜை பண்ணி கொடுத்து அந்த அன்னைக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அதை பண்ணுவோம். வளர்புற சஷ்டியில் அன்னதானத்தோட சிறப்பாக பண்ணிக்கிறோம். எல்லாமே நல்ல ஒரு முருகப்பெருமாவுடைய அதனால யாருக்கு வர்றவங்களுக்கெல்லாம் கேட்ட வரவங்க கொடுக்குறாரு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்குது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. காலையில் 6 மணிக்கு வந்து கோயில் திறந்தால் 12 மணி வரைக்கும் இருக்கிறாங்க. அதே மாதிரி 5 மணிக்கு திறந்தால் 7:30 மணிக்கு இருக்கிறேன். விசேஷமான நாள்கள் தான், டைம் எல்லாம் கிடையாது. அது கோயில் நிர்வாகக்காரங்க எல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துக்கிறாங்க. குறுக்களைய சொன்னது போல எதிர்காலத்தில் மிகச்சிறந்த செவ்வாய் சனி இந்த பரிகார கோயில் சிறப்பாக அமையும் என்பது உறுதி.